தொடர்ச்சியாக பெய்த காற்றுடன் கூடிய பலத்த மழையினால் நானோயா டிஸ்போர்ட் மேற்பிரிவு 7ஆம் இலக்க தொடர் குடியிருப்பில் உள்ள சில வீடுகளின் கூரைகள் காற்றில் அள்ளுண்டு சென்றுள்ளதுடன் வீடுகளின் சுவர்களிலும் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் மழைநீர் வீட்டுக்குள் வருவதால் தாம் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். 20 வருஷமா இந்த ஸ்டேட்ல இருக்கோம். எங்களுக்கு வீடு வசதி இல்லை. எங்களுக்கு கூரையெல்லாம் உடஞ்சி செவரெல்லாம் உடஞ்சி எந்த வசதியும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்க நாங்கள் இருக்கிறது கொடுமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கோங்க. மழையில் எங்களுக்கு கூரை வீடெல்லாம் இடிஞ்சு வீடெல்லாம் ஒழுகுது. ஆனால் தற்போது எங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எங்களுக்கு இருக்க முடியலை. நாங்கள் இப்படியே இருந்து மீறியாத்த மாதிரி அட்டையான பிறகு வந்து அப்புறம் மேலால் பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுதான் நடக்க போகுது. ஜனாதிபதி கிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம அண்ணோட சகோதரர் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இதை நம்ம பேசினேன். கட்டாயம் அவருக்கு கொஞ்சம் எங்களை பற்றி பார்க்கணும். இதனிடையே பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த இரவு நேர தபால் ரயில் கலபுட ரயில் நிலையத்துக்கு அருகில் நேற்றிரவு தடம் புரண்டது. தண்டவாளம் சேதமடைந்தமையினால் மலையக மார்க்கத்தில் ரயில் போக்குவரத்து இன்று காலை வரை பாதிக்கப்பட்டிருந்தது. தண்டவாளத்தை சீரமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து மலையக மார்க்கத்திலான ரயில் போக்குவரத்து மீண்டும் வழமைக்கு கொண்டுவரப்பட்டதாக ரயில்வே பிரதி பொது முகாமையாளர் என்.ஜே. இந்திபோலகே தெரிவித்தார்.